الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய ஒழுக்கவியல் என்ற பாடத்தின் 3வது வகுப்பிலே இருக்கின்றோம். இன்று நாங்கள் அமானா என்கின்ற தலைப்பை முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் மிகவுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு சிறந்த பண்புதான் அமானா. அமானிதம் பேணுதல், நம்பிக்கையாக நடந்து கொள்ளுதல். அதேபோன்று இதற்கு எதிரான பண்புகளை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அதிலே ஒன்று ஹியானா, நம்பிக்கை துரோகம் செய்தல், நம்பிக்கை மோசடி செய்தல். அதேபோன்று கிஷ், ஏமாற்றுதல். அதேபோன்று இஹ்லாஃபுல் வஅத் அல்லது குல்ஃபுல் வஅத், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது, வாக்கு மீறுதல். அதேபோன்று அல் கத்ர், உடன்படிக்கையை நிறைவேற்றாமல் இருத்தல் அல்லது உடன்படிக்கையை மீறுதல், உடன்படிக்கையை முறித்தல், நக்துல் அஹ்த். முதலிலே நாங்கள் அமானா சம்பந்தமாக பார்ப்போம். அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்பது ஒரு ஹக், ஒரு கடமை. அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு கடமைக்குத்தான் நாங்கள் அமானிதம் என்று சொல்கின்றோம். அதாவது அமானிதம் என்ற சொல் மார்க்கத்திலே பரந்த ஒரு அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் கூட ஒரு வகையிலே அமானிதம் என்று மார்க்கம் பார்க்கிறது. தொழுகை, ஜக்கா, நோன்பு, இவைகளும் அமானிதம். நாம் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களிடத்திலே அவை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று மனிதர்களுக்கு இடையிலே நாங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்றோம். எங்களை நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எங்களிடத்திலே அமானிதமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்வோம். அதேபோன்று எங்களை நம்பி ஒருவர் ஒரு தகவலை, ஒரு செய்தியை, ஒரு இரகசியத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த செய்தி, அந்த இரகசியம் எங்களிடத்திலே அமானிதம் என்று அர்த்தம். எனவே ஒருவரை நம்பி கொடுக்கப்படுகின்ற அல்லது சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் அமானிதம் என்று சொல்கிறோம். இன்னொரு வகையிலே சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்திலே அல்லது உலக விடயத்திலே சொல்லாலோ செயலாலோ தான் நிறைவேற்றுவதாக ஏற்றுக்கொண்ட, சுமந்து கொண்ட ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அமானிதம் என்று சொல்லலாம். அமானிதம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இயல்பிலேயே ஒரு நல்ல பண்பாக கருதக்கூடிய ஒரு பண்பு. இதிலே சுய அறிவுள்ள, சுய இயல்புத்தன்மையுள்ள எவருமே மாற்று கருத்து கூற மாட்டார்கள். இஸ்லாமும் இதனை மிகவுமே வலியுறுத்தியிருக்கிறது. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பண்பு. யாரிடத்திலே அமானிதம் இருக்கிறதோ அவரை அமீன் என்று நாங்கள் சொல்வோம். அரபி மொழியிலே அமீன், அதாவது நம்பிக்கைக்குரியவர், அமானிதம் பேணக்கூடியவர் என்று சொல்வோம். ஒவ்வொரு மூமினும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அமானிதத்தை நாங்கள் 2 அர்த்தங்களிலே
பார்க்கலாம். ஒன்று, இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அனைத்து கடமைகளும், அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட கடமைகள், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் எல்லாமே ஒரு வகையிலே எங்களுக்கு அமானிதம் தான். அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நாங்கள் வானங்கள், பூமி, மலைகள் இவற்றுக்கெல்லாம் அமானிதத்தை கொடுத்தோம், காண்பித்தோம், எடுக்க சொன்னோம். கட்டாயமாக அல்ல. அல்லாஹு தஆலா அவற்றுக்கு அமானிதத்தை முன்வைத்திருக்கிறான். ஆனால் அவைகள் பயந்து அதனை எடுக்க மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். நிச்சயமாக மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாமையில் உள்ளவனாகவும் இருக்கிறான். மனிதன் பாவம் செய்வதன் மூலமாக தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொள்கிறான். தன்னுடைய ரப்பை பற்றி, தன்னுடைய மார்க்கத்தை பற்றி அறியாதவனாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான். லியுஅத்திப அல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத். முனாஃபிக்கான ஆண்கள், முனாஃபிக்கான பெண்கள், முஷ்ரிக்கான ஆண்கள், முஷ்ரிக்கான பெண்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை வழங்குவதற்காகவும், வயதூப அல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத். மூமினான ஆண்கள், மூமினான பெண்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்காகவும் அல்லாஹு தாலா இவ்வாறு இதனை கொடுத்திருக்கின்றான். வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை பேணாத போது முனாஃபிக்குகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. மூமின்கள் அதனை பேணுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் கொடுக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா இங்கே அமானா என்று சொல்வது எல்லா கடமைகளும் இதிலே அடங்கும். அல்லாஹுடைய ஏவல்கள் விலக்கல்களை எடுத்து நடப்பது. எனவே மனிதர்களாகிய நாங்கள் ஏவல் விலக்கல்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு கடமை இருக்கிறது. எனவே இந்த கடமைகளை நிறைவேற்றுவது பொதுவாக ஒரு அமானிதம். இது அல்லாமல் பொதுவாக மார்க்கத்திலே குறிப்பாக விசேடமாக அமானிதம் என்று இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது. அதுதான் எங்களை நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய விடயங்கள். இது அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள். எனவே அந்த அமானிதத்தை நாங்கள் பாதுகாப்பது, பேணுவது இவையெல்லாம் எங்களுக்கு கடமை. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹு தாலா அமானிதங்களை, உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டவைகளை அதற்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைப்பது உங்களுக்கு கடமை. அதை அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று அந்த ஆயத் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று மூமினான நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும், தங்களுடைய நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும், வ அஹ்திஹிம் தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஃபஇன் அமின பஅதுக்கும் பஅதன் ஃபல்யுஅத்தி அல்லதி துமின அமானதஹு வல்யத்தகில்லாஹ ரப்பஹ். உங்களிலே சிலர் சிலரை நம்பி ஒப்படைத்தால், நம்பினால், அவர் நம்பப்பட்டதை, அவருடைய அந்த அமானிதத்தை யார் நம்பப்படுகிறாரோ அவர் தன்னுடைய அமானிதத்தை அவர் நிறைவேற்றட்டும். தன்னுடைய அல்லாஹுவை, தன்னுடைய ரப்பான அல்லாஹுவை அவர் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹுவை பயந்து ஒருவர் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலும் சொல்கிறான். அதே போன்று அமானிதம் ஒரு நல்ல பண்பு என்பதை பல இடங்களிலே புகழ்ந்திருக்கிறான். பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தாலா சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தங்கள் சமூகத்துக்கு? இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். நான் நம்பிக்கைக்குரிய ஒரு இறை தூதர். அதாவது நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்கள் நபித்துவத்தை அறிவிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்கள் சிறந்த முறையிலே நம்பிக்கையோடு உண்மையாளர்களாக வாழ்ந்தவர்கள். எனவே அவர்கள் அதனை அந்த மக்களுக்கு சொல்லி காட்டி, எனவே அல்லாஹ் விஷயத்தில் நான் நம்பிக்கையாக நடக்க மாட்டேனா? உங்களிடத்திலே பொதுவான அடியார்கள் விஷயத்திலே சாதாரணமாக உலக விடயங்கள்ல நான் நம்பிக்கையோடு நடந்திருக்கிறேன். எனவே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அறிவிக்கிறான் என்று நான் உங்களிடத்திலே சொல்வது
நான் ஒருபோதும் அதிலே பொய் சொல்ல முடியாது. அதிலே நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை குறிப்பதற்கு அவர்கள் இந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்வார்கள். இன்னி ரசூலுன் அமீன். நான் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள இறை தூதராக இருக்கிறேன். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் நிறைய பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதிலே கஅபத்துல்லா கட்டப்பட்ட பொழுது, அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது. இதிலே தீர்வு சொல்வது யார்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த இடத்துக்கு முதலாக வருகிறார்கள். அவர்கள் தான் அந்த தீர்வு சொல்வதற்கு தகுதியானவர் என்று அவர்கள் தெரிவு செய்த நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் அமீன் என்று சொன்னார்கள். நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அவர்களோடு அவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரை அந்த மக்களுக்கு மத்தியிலே அன்றைய ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் பெற்றிருந்தார்கள். இதனால்தான் எங்களுக்கு தெரியும், ஹிரக்கிள் மன்னன், ரோம் மன்னன் அபூ சுஃபியான் அவர்களிடத்தில், அபூ சுஃபியான் அப்போது காஃபிராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்த பொழுது கேட்ட கேள்விகளிலே ஒன்று என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்னென்ன விடயங்களை ஏவுகிறார் என்று கேட்டபொழுது அபூ சுஃபியான் சொன்ன பதில், அவர் தொழுமாறு ஏவுகிறார், உண்மை பேசுமாறு சொல்கிறார், பற்றற்று நடக்குமாறு சொல்கிறார், உடன்படிக்கையை நிறைவேற்றுமாறு சொல்கிறார், வ அதாஇல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுமாறு சொல்கிறார் என்று சொன்ன பொழுது, அதற்கு பதிலளித்த ஹிரக்கிள் மன்னன் என்ன சொன்னான் தெரியுமா? வஹாதிஹி சிஃபத்து நபி, இது ஒரு நபியுடைய பண்பு என்று சொன்னான். எனவே ஒரு நபி அமானித மோசடி செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா கான லிநபிய்யின் அன் யகுல். எனவே ஒரு நபி மோசடி செய்ய மாட்டார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் மறுமை நாளை பற்றி கேட்டபொழுது நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? இதா துய்யஅத்தில் அமானா ஃபன்ததிரிஸ் ஸாஅ. அமானிதம் பால்படுத்தப்பட்டால், வீணாக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அது எப்படி வீணாக்கப்படும் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரிஸ் ஸாஅ. அதிகாரம், ஆட்சி அதற்கு தகுதியில்லாதவர்களிடம் கொடுக்கப்படுகிற பொழுது மறுமை நாளை எதிர்பாருங்கள், உலகம் அழிவதை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தகுதியில்லாதவர்களிடத்திலே ஒப்படைப்பதும் அமானித மோசடி. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் மறுமை நாளையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நரகத்துக்கு மேலால் தாண்ட வேண்டியிருக்கும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த பாலத்தினால் நாங்கள் தாண்டுகின்ற பொழுது அமானிதமும் குடும்ப உறவும், அமானிதத்தை நாங்கள் பேணுகின்ற அந்த தன்மையும், குடும்ப உறவை பேணுகின்ற அந்த தன்மையும் அந்த பாலத்தின் 2 பக்கமாக வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து நின்று அங்கே இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரத்திலே நாங்கள் அமானிதத்தை பேணியிருந்தால், குடும்ப உறவை பேணியிருந்தால், அவை எங்களுக்கு சிபாரிசு செய்யலாம், அல்லது எங்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு வகையிலே வழி செய்யலாம். ஆனால் அதிலே நாங்கள் அமானித மோசடி செய்திருந்தால், அல்லது குடும்பத்தை உறவுகளை பேணாமல் இருந்திருந்தால், நாங்கள் அந்த இடத்திலே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அமானிதம் என்பது உண்மையிலே எல்லோருக்கும் தேவை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் ஹாசினுல் முஸ்லிமுல் அமீன். நம்பிக்கைக்குரிய அமானிதம் உள்ள ஒரு முஸ்லிமான காப்பாளன். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு ஏவப்பட்டதை அவன் நிறைவேற்றுகிறான், பூரணமாக கொடுக்கின்றான். மற்றவர்கள் அவனிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய தர்மங்களை அவன் என்ன செய்கிறான்? தேவையானவர்களுக்கு கொடுக்கின்றான். அது அவனுடைய பணி. அதற்கு அவனுக்கு சம்பளம் கூட கொடுக்கப்படலாம். ஆனால் அவன் சரியான முறையிலே மனமு வந்து யாருக்கு அது செல்ல வேண்டுமோ அந்த அடிப்படையிலே அமானிதத்தோடு நடந்து கொள்கிறான். எனவே அவன் அஹதுல் முத்தசத்திகீன். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சதக்கா கொடுப்பவர்களிலே அவனும் ஒருவன். அவன் உண்மையிலே சதக்கா கொடுக்கவில்லை. சதக்கா கொடுப்பவர்களுடைய சதக்காவை எடுத்து அவன் பாதுகாத்து அதற்குரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றான். ஆனால் அவன் அமானிதத்தோடு நடப்பதனால் அவனும் சதக்கா கொடுத்த நன்மையை பெறுகிறான். ஏனென்றால் ஒரு நல்ல விடயத்துக்கு அவன் ஒத்துழைப்பதனால் அந்த உண்மையிலே சதக்கா கொடுத்தவருக்கு கிடைக்கின்ற நன்மை எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நன்மை என்று. அதே போன்று இவனுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது, இவனுக்கும் அதிலே நன்மை இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எல்லா விடயத்திலும் ஒரு மனிதனிடத்திலே அமானிதம் இருக்க வேண்டும். ஒருவன் தொழில் செய்வதாக இருந்தாலும்
அல்லது எந்த பணி செய்வதாக இருந்தாலும் அதிலே அமானிதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசிய தோழர். நிறைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை அவர்களிடத்திலே சொல்லியிருந்தார்கள் நபி அவர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 2 செய்திகளை சொன்னார்கள். அதிலே ஒன்றை நான் பார்த்து விட்டேன், அடுத்ததை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது அவர்கள் இன்னொரு விஷயத்தை அந்த இடத்திலே என்ன சொன்னார்கள் என்றால், அமானிதம் மனிதர்களுடைய உள்ளத்திலே முதலிலே இறக்கப்பட்டது. பிறகு குர்ஆன் இறங்கியது. மனிதர்கள் குர்ஆனை அறிந்து கொண்டார்கள், சுன்னாவை அறிந்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த அமானிதம் உயர்த்தப்படும். ஒரு மனிதன் தூங்குவான், அவனுடைய உள்ளத்திலிருந்து அமானிதம் அப்படியே பிடுங்கி எடுக்கப்படும். அதனுடைய சிறிய ஒரு அடையாளம் தான் அவனுடைய உள்ளத்திலே அவன் எழும்புகின்ற பொழுது, விழிக்கின்ற பொழுது இருக்கும். பிறகு அவன் இன்னொரு முறை தூங்குவான், அவனுடைய உள்ளத்திலே இருந்து அது இன்னும் அதிகமாக எடுக்கப்பட்டு அதைவிட குறைவான அளவுதான் அவனுடைய உள்ளத்திலே அந்த அமானிதம் இருக்கும். இப்படி அமானிதம் இல்லாதவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள். எந்த அளவுக்கென்றால், குடும்பத்திலே ஒரு மனிதர் நம்பிக்கை உள்ளவராக, அமீனாக, அமானிதம் உள்ளவராக இருக்கிறாராமே என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அமானிதம் உள்ளங்களில் இருந்து பறிக்கப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். அமானிதம் பறிக்கப்படுகிற காலம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவர்கள் வாழுகிற காலம் வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள், முன்னோர்கள் அமானிதம் பேணுவதிலே மிகவும் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பல கூற்றுக்களை நாங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்திதான், ஒருவருடைய தொழுகையோ நோன்போ என்னை ஏமாற்றிவிட மாட்டாது. யார் விரும்புகிறாரோ அவர் நோன்பு நோட்கலாம், யார் விரும்புகிறாரோ அவர் தொழலாம். ஆனால் லா தீன லிமன் லா அமானத லஹ், யாருக்கு அமானிதம் இல்லையோ அவனுக்கு தீன் கிடையாது, அவனுக்கு மார்க்கம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். லா ஈமான லிமன் லா அமானத லஹ், யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவனிடத்திலே ஈமான் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பாருங்கள். ஈமானோடு அமானிதத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒருவனுடைய ஈமானுக்கு அடையாளமே அவனிடத்திலே அமானிதம் இருப்பதுதான். அதேபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு கூற்றுதான், மன் அத்தல் அமானத வ கஃபா அன் அராதில் முஸ்லிமீன ஃபஹுவ அர்-ரஜுல். உண்மையில் ஒரு ஆண் யார் தெரியுமா? அமானிதத்தை நிறைவேற்றி ஏனைய முஸ்லிம்களுடைய மானத்தை காப்பவன், ஏனைய முஸ்லிம்களுடைய மானத்திலே கை வைக்காதவன், அதை பற்றி பேசாதவன். அதேபோன்று அவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்திதான், ஒரு மனிதனுடைய நோன்பையோ தொழுகையோ நீங்கள் பார்க்காதீர்கள். வலாக்கின் உந்துரு இலா சுத்கி ஹதீதிஹி இதா ஹத்தத், அவன் பேசினால் உண்மை பேசுகிறானா என்று பாருங்கள். வ அமானதிஹி இதா துமின், அவன் நம்பப்பட்டால் அவனுடைய அமானிதத்தை நிறைவேற்றுகிறானா என்று பாருங்கள். வ வரஇஹி இதா அஷ்வா, அவனுக்கு வசதி வாய்ப்பு வந்தால் அவன் பேணுதலாக நடக்கிறானா என்று பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்று 7 முறை தவாப் செய்து 2 ரக்காத் தொழுது விட்டு வெளியே போனார்கள். ஒரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, நீங்கள் தவாப் செய்து தொழுது விட்டீர்களா? அவர் ஆம் என்றார். மா அஸ்ரஹ ஹாதா, என்ன இவ்வளவு அவசரமா? அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஆம் அஜல் அன்தும் அக்தரு மின்னா தவாஃபன் வ ஸியாமன், நீங்கள் எங்களை விட அதிகமாக தவாப் செய்கிறீர்கள், நோன்பு பிடிக்கிறீர்கள். வ நஹ்னு கைரும் மின்கும், ஆனால் நாங்கள் உங்களை விட சிறந்தவர்கள். அது எல்லோருக்கும் தெரியும். சஹாபாக்கள் தான் அதுக்கு பின்னால் வந்தவர்களை விட சிறந்தவர்கள் என்று அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, அதுக்கு காரணம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு ஒரு பாடம் படித்துக் கொடுக்கிறார்கள். வ நஹ்னு கைரும் மின்கும், ஏன் தெரியுமா? நஹ்னு நஅதி சித்கல் ஹதீஸ், நாங்கள் உண்மை பேசுகிறோம். வ அதா அல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுகிறோம். இன்ஜாஸ் அல் வஅத், வாக்களித்ததை நிறைவேற்றுகிறோம். எனவே சஹாபாக்கள் வெறுமனே தொழுகையாலும் நோன்பாலும் மாத்திரம் அவர்கள் உயர்வடையவில்லை, அவர்கள் சிறந்தவர்களாக ஆகவில்லை. அவர்களிடம் இருந்த உண்மை பேசுகின்ற தன்மை, அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற தன்மை, வாக்கு மூலத்தை நிறைவேற்றுகின்ற தன்மை, இவற்றினால் தான், நட்பண்புகளால் தான் அவர்கள் உயர்வடைந்தார்கள் என்பதை இந்த சம்பவத்தினூடாகவும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அமானிதத்தோடு நடப்பதற்கு நிறைய பயன்கள் இருக்கின்றன. எந்த சமுதாயத்திலே அமானிதம் இருக்கிறதோ அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற சமுதாயமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றவர்கள் அமானிதம் உள்ளவர்கள்.
மனிதர்களும் அவர்களை நேசிப்பார்கள். உண்மையிலே ஒரு மனிதனுடைய இரையச்சத்திற்கு அடிப்படையே அமானிதம்தான். அவன் இந்த உலகத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கும் அடிப்படையான ஒரு விடயம் அமானிதம். அவன் பாவத்திலே வீழ்ந்து விடாமல் அவனை பாதுகாக்கின்ற ஒரு விடயம் அவனிடமே இருக்கக்கூடிய அமானிதம் என்கின்ற அந்த தன்மைதான். எனவே ஒரு மனிதனிடத்திலே அமானிதம் இருந்தால் அவனை அது மோசமான இழிவான நிலைக்கு தள்ளுவதிலிருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்திலும் அவன் சந்தோஷமாக இருப்பான், மறுமையிலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த சமூகத்திலே அமானிதம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சீரிய ஒரு சமூகமாக இருக்கும். மக்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இதனால் அந்த சமூகம் முன்னேறும். அமானிதம் இருந்தால்தான் மார்க்கம் பாதுகாக்கப்படும், மானங்கள் பாதுகாக்கப்படும், சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்படும், மனிதர்களுடைய உடல், உயிர், அதே போன்று அறிவு சார்ந்த விடயங்கள், பொறுப்புகள், சாட்சி சொல்லுகின்ற விடயங்கள், தீர்ப்பளிக்கின்ற நீதி செலுத்துகின்ற விடயங்கள், இவ்வாறு எல்லாமே பாதுகாக்கப்படுவதற்கு அமானிதம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அமானிதத்துக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நாம் பல விடயங்களை சொல்லியிருக்கிறோம். அதில் குறிப்பாக சொத்துக்களிலே அமானிதத்தை பேணுவது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரமாக இருக்கலாம், கடன் ஒருவருக்கு எடுத்தால் அதை திருப்பி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது வாரிசு சொத்துக்களை பங்கீடு செய்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை சரியான முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது அடகு வைக்கப்பட்ட அந்த பொருளை அடகு வைத்தவர்களுக்கு திருப்பி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இரவல் வாங்கிய ஒரு பொருளை சரியான முறையில் உங்களுடைய வேலை முடிந்ததற்கு பிறகு, நீங்கள் பயனடைந்ததற்கு பிறகு குறித்த நேரத்திலே அதனை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது வசியத் செய்த ஒரு விடயத்தை அந்த வசியத்தை பேணுவதாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்களிலே உண்மையிலே அமானிதம் என்பது சொத்து செல்வங்களிலே நாம் பேணுவது முக்கியம். அதே போன்று மானம் விடயத்திலே, மற்றவர்களுடைய மானத்தை பேணுகின்ற விடயத்திலே, அதே போன்று பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, அதே போன்று அரசு ஊழியர்களாக, இப்படி பல விதத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதிலே, அதே போன்று எங்களிடத்திலே ஒருவர் கருத்து கேட்கின்ற பொழுது, ஆலோசனை கேட்கின்ற பொழுது, அந்த எங்களுக்கு எது அவருக்கு சிறந்ததோ அதற்கேற்ற நல்ல ஆலோசனை அவருக்கு சொல்லுகின்ற விடயத்திலே, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்தஷாரு முக்தமன், ஆலோசனை கேட்கப்படுபவர் நம்பப்படுகின்றவர், அவரிடத்தில் அமானிதம் பேண வேண்டிய ஒருவர். எனவே அவர் எது நலவென்று தெரியுமோ அதைத்தான் நான் எங்களிடத்திலே ஒருவர் ஆலோசனை கேட்கிற பொழுது சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை அவருக்கு இதுதான் நலவென்று தெரிந்து கொண்டு அதற்கு மாற்றமாக சொல்கிற பொழுது நாங்கள் அந்த இடத்திலே அமானித மோசடி செய்கிறோம் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. குறிப்பாக குழந்தைகளை, பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே அவர்கள் எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம், அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு சொன்னதாக அவர் கூற்றிருக்கிறது, அத்திப் இப்னக், உங்களுடைய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உன்னுடைய மகனை, உங்களுடைய மகனுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக், உங்களுடைய மகனை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். நீங்கள் என்ன ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதித்தீர்கள், என்ன கற்பித்தீர்கள் என்று விசாரிக்கப்படுகிறார். அதே போன்று அவர்கள் உங்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி, உங்களுக்கு கட்டுப்படுவதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அமானிதம் பேணப்படாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான ஒன்று, அமானிதம் போன்ற நற்குணங்களோடு குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்கள் வளர்க்கப்படாமல் இருப்பது முக்கியமான காரணம். அதேபோன்று ஈமானிலே இருக்கக்கூடிய பலவீனம், மார்க்கத்தை, இபாதத்துக்களிலே ஈடுபடாமல் இருப்பது, மார்க்க கல்வியை பெறாமல் இருப்பது, இதனால் ஈமான் பலவீனம் அடைந்து அமானிதம் இல்லாமல் போகிறது. அதேபோன்று அமானிதம் பேணுவதால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றிய அறிவில்லாமல் இருப்பது, அதேபோன்று பொறுப்புணர்வு இல்லாமல் இருப்பது, அதேபோன்று தகுதியில்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது, அதேபோன்று பண்பாட்டு வீழ்ச்சி சமூகத்திலே இருப்பது, அதேபோன்று சமூகத்திலே சிலரிடத்திலே இருக்கும் கோணலான பார்வைகள், பிழையான எண்ணங்கள், அதாவது ஏமாற்றுவதை, மோசடி செய்வதை, திருடுவதை, லஞ்சம் எடுப்பதை ஒரு
ஆற்றலாக, ஒரு திறமையாக, ஒரு டேலண்டாக சிலர் பார்க்கிறார்கள். அதேபோன்று இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சரியான முன்மாதிரி கிடையாது. எங்களுக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், நல்ல மனிதர்கள், எங்களுடைய நபித்தோழர்கள். எனவே இது போன்றவர்களுடைய வரலாறுகள் இவர்களுக்கு தெரியாது. எனவே எந்த ஒரு முன்மாதிரியும் நல்லவர்களுடைய முன்மாதிரியும் கிடையாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிழையான முன்மாதிரிகள் இவைகளைத்தான் இவர்கள் பார்த்து சரியான முன்மாதிரி இல்லாமல் இருப்பதனால் இதற்குரிய முக்கியத்துவத்தை உணராமல் இதை பேணாமல் நிறைய பேர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அமானிதம் போன்ற இந்த நல்ல பண்புகளை எங்கள் உள்ளத்திலே பதிவைப்பதற்கு, எங்கள் சார்ந்தவர்களிடத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். அதேபோன்று நட்பண்புகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு எங்களுடைய மனதோடு நாங்கள் போராட வேண்டும். கெட்ட பண்புகளை எங்களுடைய மனதிலிருந்து எங்களிடமிருந்து தூரமாக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதேபோன்று நபிமார்கள், சாலிஹானவர்கள் போன்றவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். அமானிதத்தின பேணுவதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்பதை படிக்க வேண்டும், அறிய வேண்டும். அதேபோன்று தகுதி உள்ளவர்களுக்கு நாங்கள் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். பொறுப்புணர்வை நாங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை நாங்கள் பேணுகின்ற பொழுது இந்த தன்மை எங்களிடத்திலும் இங்கே சார்ந்தவர்களிடத்திலும் பரவுவதற்கு காரணமாக இருக்கும். முற்காலத்திலே அமானிதம் பேணுகின்ற இந்த தன்மை அதிகமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு பயிற்சி தந்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களை நாங்கள் படிக்க வேண்டும், எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி அமானிதம் உள்ள மனிதர்களாக அன்றைய காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது பெரிய சான்றாக இருக்கிறது. நபி தோழர்களும் இந்த பண்பிலே சிறந்து விளங்கினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் பார்க்கிறார்கள். அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், சிறுவனே இந்த பால் இருக்கிறதா என்று கேட்டபொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம் இருக்கிறது. ஆனால் வலாக்கின்னி முஅ்தமன், ஆனால் இது அமானிதம், எனக்கு உங்களுக்கு தர முடியாது. இதற்கு எஜமான் இருக்கிறார் என்று சொல்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்தான். எப்படி? அவரிடத்திலே அமானிதம் இருந்தது. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா முதலிலே அமானிதத்தை மனிதர்களுடைய உள்ளத்திலே இறக்கினான். பிறகு குர்ஆனை இறக்கினான். பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கிஸ்ரா பாரசீக மன்னன் அணிந்திருந்த 2 வளைகாப்புகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு, பெறுமதியான இந்த காப்புகளை கொண்டு வந்து தந்தாரே, இவர் உண்மையிலே ஒரு அமீன், நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்று சொல்கிறார். அப்போது அங்கே இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், நான் சொல்லட்டுமா? அந்த அமீனுல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே அமீனாக இருக்கிறீர்கள். அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறீர்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார்கள். கடமையை சரியாக அமானிதத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஃபஇன் ரதஅத ரதஉ, நீங்கள் தடம் புரண்டால் அவர்களும் தடம் புரவார்கள் என்று சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சதக்த், நீங்கள் உண்மைதான் சொல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த சமுதாயத்திலே அமானிதம் அப்படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான் வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு மனிதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான் வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்களிடத்திலே நான் உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரிய அமீனை நான் அனுப்பப் போகிறேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் அது நானாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பினார்கள். நபி அவர்களுடைய தோழர்கள் அதிகாரத்தை, பதவியை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த நேரத்திலே அவர்கள் விரும்புகிறார்கள். காரணம், அல்லாஹுடைய தூதர், வானத்திலே இருந்து வஹி வரக்கூடிய இறை தூதர் ஒருவரை அமீன் என்று நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். அதனால் அவர்கள் ஒருவரும் அதை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். எனவே அதனால் தான் நாங்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன் என்று அவர்களை சொல்கிறோம். நம்பிக்கைக்குரிய, அமானிதமுள்ள மிகப்பெரிய ஒரு மனிதர். எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றிலே கூடுதல் விசேஷத்தன்மை அவர்களிடத்திலே இருந்தது. எல்லா சஹாபாக்களும் உண்மைதான் பேசினார்கள்.
அபூபக்கர் ரதியல்லான் அவர்களை நாங்கள் சித்தீக் என்று சொல்கிறோம். அந்த பண்பிலே அவர்கள் உயர்ந்த தரத்தை அடைந்திருந்தார்கள். அதே போன்று அபு உபைதா ரதியல்லான் அவர்கள் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பயிற்சி கொடுக்கிறார்கள், நபி தோழர்கள் எவ்வாறு நல்ல விடயங்களிலே நட்பண்புகளிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களிலும் தான் நிறைய முன்மாதிரிகளை, அதே போன்று அதற்கு பின்னால் வந்தவர்களிலும் தான் அமானிதத்தை பேணுவதற்கு நிறைய முன்மாதிரிகளை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். உதாரணமாக இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டு இடையரை பார்த்து சொல்கிறார்கள், அறுக்க முடியுமான ஆடு உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், ஆம் இருக்கிறது, லைஸ ஹாஹுனா ரப்புஹா, ஆனால் அதனுடைய ரப்பு, அதனுடைய பொறுப்பாளர், அதற்கு சொந்தக்காரர் இங்கே இல்லை என்று சொன்ன பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தகூலு லஹு இன்னஹு அகல ஹத்திப், நீங்கள் அவரிடத்திலே சொல்லலாம், ஓனாய் அதனை சாப்பிட்டு விட்டது என்று, எங்களுக்கு நீங்கள் அதை தரலாம் என்று சொன்ன பொழுது அந்த ஆட்டு இடையர் ஒரு அடிமை, அவர் வானத்தை நோக்கி தலை உயர்த்தி சொல்கிறார், ஃபைன் அல்ல, அப்படி என்றால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர் இப்னு உமர் ரலியல்லாஹு என்பதை. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅனா வல்லாஹி அஹக் அன் அகூல், உண்மையில் அந்த வார்த்தை சொல்வதற்கு நான் தான் மிக தகுதியானவன். ஐன் அல்லாஹ், அல்லாஹ் அங்கே இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை அவ்வாறு செய்யக்கூடாது. ஃபஷ்தரா இப்னு உமர் ராயி, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்டு இடையரை விலைக்கு வாங்குகிறார். என்றால் அவர் ஒரு அடிமை. அதே போன்று அந்த ஆட்டு மந்தையும் விலைக்கு வாங்குகிறார் அந்த எஜமானிடமிருந்து. பிறகு அந்த அடிமையை உரிமையிட்டு விட்டு அந்த ஆட்டு மந்தையை அந்த அடிமைக்கு கொடுக்கின்றார். இங்கே நாங்கள் அந்த இடையருடைய அமானிதத்தை பற்றி ஆச்சரியப்படுவதா, அல்லது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடைய அந்த செயலை பார்த்து ஆச்சரியப்படுவதா? இரண்டுமே ஆச்சரியமானதுதான், இரண்டுமே சிறந்த பண்புகள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சாதாரணமான சமூகம் கிடையாது. இஸ்லாமிய சமூகம் என்பது எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கிறது. எங்களுக்கு பல முன்மாதிரிகள் இருக்கிறார்கள். எங்களுடைய வரலாறு நாங்கள் மெச்ச வேண்டிய வரலாறு. எங்களுக்கு மற்றவர்களுடைய வரலாறுகள் தேவையில்லை. எங்களை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வரலாறு. அந்த வரலாற்று சம்பவத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்திலே என்ன செய்கிறார்கள்? மதீனாவை சுற்றி அதனுடைய பாதுகாப்பு தன்மையை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். ஒரு இடத்திலே களைப்படைந்து அந்த இடத்திலே ஒரு சுவரிலே சாய்ந்து உட்காருகிறார்கள். அங்கே ஒரு சம்பாஷணை வீட்டுக்குள் நடக்கிறது. ஒரு தாய்க்கும் மகளுக்கும். தாய் சொல்கிறார், பாலிலே தண்ணீரை கலந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மகள் சொல்கிறார், இல்லை, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை இன்று கூடாது என்று சொல்லியிருக்கிறார், தடுத்திருக்கிறார், அவ்வாறு யாரும் கலந்து விற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த தாய் சொல்கிறார், உமர் இங்கே இல்லையே என்று சொன்ன பொழுது அந்த மகள் சொல்கிறார், இல்லை, உமர் அவர்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த நாட்டின் கவர்னர், அந்த நாட்டின் அதிபதி, தலைவர். எனவே மக்களுக்கு முன்னால் நான் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டு மக்கள் இல்லாத நேரத்திலே தனிமையில் இருக்கின்ற பொழுது நான் அவருக்கு மாறு செய்யவா? என்றால் இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று ஆட்சி தலைவர்களுக்கு பாவம் இல்லாத விடயத்திலே கட்டுப்பட வேண்டும். இனி உமர் ரலியல்லாஹு அவருடைய கட்டளை எதற்கு? அவர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். அவர் ஆட்சி தலைவர். அதனால் அந்த பெண் சொல்கிறார், எனவே நான் மறைமுகமாக அவருக்கு மாறு செய்வதற்கு விரும்பவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்த அந்த மனிதருக்கு அந்த வீட்டை அடையாளம் இட்டுவிட்டு அடுத்த நாள் யார் என்று கண்காணிக்க சொன்னார்கள். பார்த்தால் அந்த வீட்டிலே எந்த ஒரு ஆணும் இல்லை. அந்த பெண்ணும் திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தார். பிறகு தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். இங்கே பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே அந்த பெண்ணிடம் இருந்த அமானிதத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்படியான ஒரு சிறந்த பெண்ணை, அவர்களுக்கு ஒரு சிறந்த கணவனை தெரிவு செய்ய வேண்டும், அதேபோன்று தன்னுடைய மகனுக்கு சிறந்த ஒரு அமானிதமுள்ள நல்ல பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பல வரலாறுகளை கொண்ட உம்மத் இந்த உம்மத். எனவே அமானிதம் என்பதற்கு பரந்து விரிந்த அர்த்தம் இருக்கிறது. வெறுமனே அதனை நாங்கள் பொருட்களை பாதுகாப்பதில் மாத்திரம் சுருக்கிவிடவும் கூடாது. சிலர் அமானிதத்தை எப்படி விளங்கி வைத்திருப்பார்கள் என்றால், தங்களிடம் வேலை செய்பவர்கள், ஊழியர்கள் சரியான முறையிலே நடக்க வேண்டும்,
இதற்கு அமானிதத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் முதலாளிகளாக இருப்பவர்கள் உரிய நேரத்திலே சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். கஷ்டமான வேலைகளை, சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைகளை கொடுப்பார்கள். எனவே இங்கேயும் அமானிதம் இல்லாமல் போகிறது. இன்னொரு விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது அமானிதத்துக்கு மாற்றமான சதிகளை, சூழ்ச்சிகளை நாம் செயல்படுத்தக்கூடாது. உதாரணமாக நாங்கள் 2 பேர் ஒப்பந்தம் செய்கிறோம் என்றால், உடன்படிக்கை செய்கிறோம் என்றால் 2 பேரும் வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய நோக்கம் உள்ரங்கமாக அவர் சொல்லுகிற வார்த்தையிலே அவர் வேறு அர்த்தத்தை நாட முடியாது. அங்கே அவரிடத்திலே அவ்வாறு செய்கிற பொழுது அமானிதம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் முஃமினு மன் அமினஹுன் நாஸு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். ஒரு மூமின் யார் தெரியுமா? மனிதர்கள் அவர்களுடைய உயிர்கள் விடயத்திலும் சொத்துக்கள் விடயத்திலும் அவன் விடயத்திலே அச்சம் தீர்ந்திருப்பவன் தான் உண்மையான மூமின். எனவே மனிதர்கள் ஒருவன் விடயத்திலே, ஒரு மூமின் விடயத்திலே அச்சம் தீர்ந்தவர்களாக, இவனால் எனக்கு என்னுடைய சொத்துக்கோ என்னுடைய உயிருக்கோ ஆபத்து வராது என்று நினைக்க வேணும். அப்படியானவன் தான் உண்மையான முஃமின். எனவே எல்லா விடயத்திலும் எங்களிடத்திலே அமானிதம் இருக்க வேண்டும். அமானிதத்திற்கு மாற்றமான பண்புதான் ஹியானா, நம்பிக்கை மோசடி, நம்பிக்கை துரோகம் செய்வது. அல்லாஹு தாலா வன்மையாக இந்த பண்பை கண்டித்திருக்கின்றான். பல ஆயத்துக்களிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். அல்லாஹு தாலா மோசடிக்காரர்களை நேசிப்பதில்லை, அமானித துரோகம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. எனவே அல்லாஹ்வுடைய நேசம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தகுனில் ஹாயினீன ஹஸீமா. அதாவது இவ்வாறு மோசடி செய்யக்கூடியவர்கள், துரோகிகளுக்கு நீங்கள் வாதாடவும் செய்யாதீர்கள், அவர்கள் சார்பாக நீங்கள் பேசாதீர்கள், அவர்கள் துரோகிகள் என்று தெரிந்தால். எனவே ஒருவன் தனக்கு இல்லாத ஒன்றை தனக்கு இருப்பதாக வாதிடுகிற பொழுது, அல்லது தனக்கு இருக்கக்கூடிய கடமையை தனக்கு இல்லை என்று சொல்கிற பொழுது அவன் சார்பாக நாம் நிற்கவே கூடாது. அதே போன்று யூசுப் நபியுடைய சம்பவத்திலே அந்த பெண் சொல்லக்கூடியதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வ அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மோசடி செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியை நிறைவேற்ற மாட்டான், அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டான். ஒரு குறுகிய நேர காலத்துக்கு சில நேரம் ஒருவர் மோசடி செய்து, நம்பிக்கை துரோகம் செய்து ஒன்றை அடையலாம். ஆனால் அது அவருக்கு எதிர்காலத்திலே நஷ்டமாகத்தான் வந்து நிற்கப் போகிறது என்பதை அந்த ஆயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நம்பிக்கை துரோகம், மோசடி ஒரு முனாஃபிக் உடைய பண்பிலே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முனாஃபிக்குக்கு 4 பண்புகள் இருக்கும். 4 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஒரு சுத்த முனாஃபிக்காக இருப்பான் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு பண்பு என்ன? வைத துமின ஹான. அவன் நம்பப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான். எனவே ஈமானுக்குரிய பண்பு அமானா. நிஃபாக் முனாஃபிக்தனத்துக்குரிய பண்பு ஹியானா, மோசடி செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலே பாதுகாப்பு தேடினார்கள். வஅஊது பிக மினல் ஹியானா ஃபஇன்னஹா பிஸத்தில் பிதானா. யா அல்லாஹ், உன்னிடமிருந்து ஹியானாவிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நம்பிக்கை துரோகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றால் அது மோசமான உள்ரங்க குணம், மனிதன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மோசமான ஒரு குணம். அதாவது நான் அவ்வாறு ஹியானா செய்யவும் கூடாது, மற்றவர்கள் எனக்கு ஹியானா செய்யவும் கூடாது என்பது அந்த துஆவிலே உள்ளடங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே, என்னுடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம், அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதற்கு பிறகு சிறந்தவர்கள், அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதற்கு பிறகு சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? பிறகு சிலர் வருவார்கள், ஒரு கூட்டம் வரும், அவர்கள் யஹூனூன வலா யுத்தமனூன். அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், ஹியானா செய்வார்கள், நம்பப்பட மாட்டார்கள். அதாவது அந்த அளவுக்கு ஹியானா செய்வார்கள். அவர்கள் நம்பப்படாதவர்களாக இருப்பார்கள்.
துரோகிகளாக இருப்பார்கள். வயஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்வார்கள், அவர்களிடத்திலே சாட்சி சொல்லுமாறு கேட்கப்படாமலேயே. எனவே எந்த அளவுக்கு காலம் நபி அவர்களுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சிறந்த மக்கள் இருப்பார்கள். காலம் செல்ல செல்ல நபித்துவத்திலிருந்து மக்கள் தூரமாக தூரமாக காலத்தால் அவர்களுக்கு மத்தியிலே மோசமான குணங்கள், மோசமான பண்புகள் வளர ஆரம்பிக்கும். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய 5 பேரை பற்றி, 5 கூட்டங்களை பற்றி சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அதிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், வல் ஹாயினு அல்லதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா ஹான. அதாவது சின்ன சின்ன விடயங்களிலும் கூட மோசடி செய்யக்கூடிய மனிதன். அவ்வளவு பேராசை அவனுக்கு. சின்ன விடயங்களிலும் கூட அதிலே என்ன செய்வான்? மோசடி செய்வான். சிறிய பெரிய விடயங்கள் கூட அவனுக்கு நம்பப்பட்டு கொடுக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்யக்கூடியவன் நரகவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த ஒரு விடயத்திலும் ஒரு முஸ்லிம் மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஒரு காஃபிரோடு கூட அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. வியாபாரத்திலே குறிப்பாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்களிடத்திலே அவர்கள் வாங்குகிற பொழுது கூடுதலாக வாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதிலே குறைவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலாயிக அன்னஹும் மப்ஊதூன், அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றது அவர்கள் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊதூன், அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். யௌமின் அதீம், ஒரு மிகப்பெரிய ஒரு நாளுக்காக எழுப்பப்படுவார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளையெல்லாம் ஞாபகப்படுத்தி அங்கே சொல்கிறான். எனவே அளவு நிர்வகிகளிலே மோசடி செய்வது ஒரு ஹியானா என்பதை அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று மனிதர்களுடைய இரகசியங்களை கூட பரப்புவது ஒரு மோசடி. ஒருவர் நம்பி ஒரு விடயத்தை சொன்னால் அதனை பரப்புவது அது அமானித மோசடி. ஒரு ஹதீதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தால் அது அமானா என்று சொல்கிறார்கள். ஏன்? அதாவது அந்த செய்தியை மற்றவர்கள் தெரியக்கூடாது. எனவே அது ஒரு ரகசியம். இது ரகசியம் என்று சொல்லாவிட்டாலும் கூட அவர் இந்த செய்தியை மற்றவர்கள் சொல்லப்படுவதை விரும்பவில்லை என்பதை அவருடைய செயலிலிருந்து நீ புரிந்து கொண்டாய். எனவே இதனை நீ மற்றவர்களிடத்திலே இதை சொல்லக்கூடாது, உன்னிடத்திலே அமானிதமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் போதிக்கிறது பாருங்கள். அதே போன்று கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இரகசியங்களை பரப்பக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மிகப்பெரிய அமானித மோசடிகளில் ஒன்று கணவனும் மனைவியும் அவர்கள் ஒன்று சேர்ந்துவிட்டு பிறகு கணவன் அவனுடைய மனைவியுடைய குறைகளை வெளியிலே சொல்வது. மறுமை நாளோடு சம்பந்தப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள். மறுமை நாளையிலே மிகப்பெரிய அமானித மோசடி என்று அதனை சொல்லி காட்டுகிறார். எனவே அவைகளெல்லாம் சாதாரணமான குற்றம் கிடையாது. அதே போன்று பொறுப்புகள் வருகிற பொழுது ஒருவர் அனாதைகளை பராமரிப்பதாக இருந்தாலும் ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அங்கே அனாதைகளுடைய சொத்துக்களை அவர் அநியாயமாக சாப்பிட்டால் அது அந்த அனாதைகளுக்கு செய்கிற மோசடி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, நெருப்பைத்தான் அவர்களுடைய வயிற்றிலே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள் என்று சொல்கிறான். எனவே அமானித மோசடி என்பது பல விடயங்களிலே வரும். இவைகளெல்லாம் மிகவும் பாரதூரமான விடயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமானித மோசடிக்கு பேர் போனவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் யூதர்கள், அதே போன்று ராஃபிதாக்கள். இந்த உம்மத் அழிக்கப்படுவதற்கு பல கட்டங்களிலே துணையாக இருந்தவர்கள், அமானித மோசடி செஞ்சவர்கள் இப்னுல் அல்கபி போன்ற ராஃபிதிகள் என்று நாங்கள் வரலாறிலே பார்க்கிறோம். எனவே ராஃபிதாக்கள் எங்களுடைய நபி தோழர்களை திட்டக்கூடியவர்கள், அதே போன்று இஸ்லாத்திலே குறை காணக்கூடியவர்கள், அவர்களுடைய அகீதாவிலே அடிப்படையிலே எங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. அதனால் அவர்களை நாங்கள் ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது. அவர்கள் நாடகம் நடிப்பார்கள் நிறைய என்றால் அதுவும் அவர்களுடைய மார்க்கம், மக்களிடத்திலே நடிப்பது. இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமிய உம்மத் இந்த வரலாறிலே காலாகாலமாக என்ன செய்திருக்கிறார்கள்? துரோகிகளாக, காட்டி கொடுப்பவர்களாக, இஸ்லாமிய ஹிலாஃபா வீழ்ச்சி அடைவதற்கு காரணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அதேபோன்று நாங்கள் கிஷ் என்ற ஒன்றையும் மார்க்கம் தடை செய்கிறது. கிஷ் என்றால் என்ன என்றால் ஏமாற்றம் செய்வது, குறிப்பாக வியாபாரத்திலே கலப்படம் செய்வது, இது போன்றது. அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு நலவு நாடாமல் இருப்பது, குறையை மறைத்து குறையல்லாத பகுதியை வெளிப்படுத்துவது, இதுவும் அமானிதத்துக்கு மாற்றமானது. இதனையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் கண்டித்திருக்கிறார்கள். தத்தஹிதூன ஐமானக்கும் தஹலன் பைனக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய சத்தியங்களை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஏமாற்றுவதற்காக, மோசடி செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கண்டித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையிலே செல்கிற பொழுது ஒரு மனிதர் மழைக்கு நனைந்த உணவுகளை கீழே வைத்து மறைத்து வைத்து நல்ல உணவை மேலே வைத்து அதை அப்படியே விற்பதற்கு முற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. யார் கிஷ் செய்கிறார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார்கள். வியாபாரத்தில் மட்டுமல்ல, கிஷ் என்பது ஒரு ஆட்சி தலைவரும் அவருக்கு ஆட்சிக்கு கீழே இருப்பவர்களுக்கு நலவு நாடவில்லை என்று சொன்னால் அவர் அந்த மக்களுக்கு கிஷ் செய்கிறார், அவர்களுக்கு மோசடி செய்கிறார், ஏமாற்றுகிறார் என்ற அர்த்தத்திலே ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பெற்றோர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லறிவை படித்துக் கொடுக்கவில்லை என்றால், நல்லொழுக்கத்தை கற்பிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு நலவு நாடவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கிஷ் செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஆசிரியர்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மா மின் ஆபிதீன் யஸ்தர்ஈஹில்லாஹு ரஇயத்தன். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அவருக்கு கீழால் சிலரை பொறுப்பாக கொடுத்து விட்டால், அவர் மரணிக்கின்ற பொழுது தனக்கு பொறுப்புக்கு கீழிருந்தவர்களுக்கு கிஷ் செய்தவர்களா நிலையிலே அவர் மரணிக்கின்றார். அது அவர்களுக்கு நலவு நாடவில்லை, சரியான முறையில் அவர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லையாம் மரணித்தால், இல்ல ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான். எனவே ஆரம்பமாக சொர்க்கம் நுழைவதற்கு முடியாத தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றம். ஜரீர் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் வியாபாரம் செய்கிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், பொருட்களை அதில் உள்ள குறைகளை சொல்லுவார்கள். இதில் இன்ன குறைகள் இருக்கிறது, நீங்கள் விரும்பினால் எடுங்கள், இல்லை என்றால் விட்டு செல்லுங்கள் என்று சொல்லித்தான் வியாபாரம் செய்வார்கள். அப்போது அவருக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ் யர்ஹமுக அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வியாபாரமே நடக்காது, உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைஅத் செய்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அலன் நுஸ்ஹி அஹ்லில் இஸ்லாம், எல்லா முஸ்லீம்களுக்கும் நாங்கள் நலவு நாட வேண்டும் என்று பைஅத் செய்திருக்கிறோம். இன்னும் இவ்வாறு தான் முன்னோர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோன்று வியாபாரத்தில் மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதிலே கிஷ் செய்ய முடியும். அதேபோன்று வார்த்தையிலே சாட்சி சொல்வதிலே பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக, அதேபோன்று கல்வியிலே, அதாவது பரீட்சைகளிலே ஏமாற்றி பரீட்சை எழுதுவது, அதிலே பெறப்படுகின்ற அந்த சான்றிதழ் கிஷ் செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டு பெறப்படுகின்ற ஒரு சான்றிதழாகத்தான் அமையும். திருமண விடயங்களாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்களில் இந்த கிஷ் என்ற விடயமும் வருகிறது. அடுத்ததாக ஹுல்ஃபுல் வஅத், வாக்களிப்பதற்கு மாறு செய்வது. ஒரு வாக்கை நாங்கள் கொடுத்தால் அந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவது கட்டாயம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? எனவே உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது. எனவே நீங்கள் ஒரு விடயத்தை செய்வதாக வாக்களித்தால் அதனை நீங்கள் செய்து ஆக வேண்டும். அதாவது நல்ல விடயங்களிலே, அதாவது ஏதாவது ஒரு மோசமான ஒரு விடயத்தை, ஒரு அநீதி ஒருவருக்கு நீங்கள் செய்வதாக சொன்னால் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது தான் நல்ல பண்பு, அது வேறு விடயம். அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். புத்தியுள்ளவர்கள் படிப்பினை பெறுவார்கள், சிந்திப்பார்கள். அவர்கள் எப்படியானவர்கள்? அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹுடைய
அஹ்தை உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்கள். வல யன்குதூனல் மீசாக் உடன்படிக்கையை அவர்கள் முறிக்காதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னை முனாஃபிக்குகளை போன்று உடன்படிக்கை செய்தால், வாக்களித்தால் அதை முறிக்கக்கூடியவர்களாக, அதுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக உண்மையான மூமின்கள் இருக்க மாட்டார்கள். வஅவ்ஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா நீங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக உடன்படிக்கை விசாரணை செய்யப்படும். அது சம்பந்தமாக நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். முனாஃபிக்குடைய பண்பை பற்றி நபியர்கள் என்ன சொன்னார்கள்? இத ஹத்தத கதப அவன் பேசினால் பொய் சொல்வான். அதாவது முனாஃபிக் அதிகமாக பெரும்பாலான நேரங்களிலே பேசுகின்ற பொழுது பொய் சொல்வான். அதே மாதிரி வைத வாத அஹ்லஃப அவன் வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டான். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹத அம்வால நஸ் யுரீது அதாஅஹ யார் மனிதர்களுடைய செல்வங்களை அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எடுக்கின்றார்களோ, கடன் வாங்குகிற பொழுது திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கிறார்களோ, அத்தல்லாஹு அன்ஹு அல்லாஹு தஆலா அவன் சார்பாக அதனை நிறைவேற்றுவான். அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்வான். ஆனால் வமன் அஹத யுரீது இத்லாஃபஹ அதை அழிப்பதற்காக, அதை திரும்ப கொடுக்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் யார் எடுக்கின்றார்களோ, அத்லஃபஹுல்லாஹ் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அதனை அழித்து விடுகின்றான். அதாவது அல்லாஹ் அவனை அழித்து விடுகிறான் என்றால், அல்லாஹு தஆலா அவனுடைய செல்வத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுக்கு அதனால் நலவை ஏற்படுத்துவதில்லை. காரணம் அவனுடைய எண்ணம் மோசமானது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. பொய்யர்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிஹுல்ஃபில் மவாஇத் வாக்குறுதிகளுக்கு மாறு செய்வதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்றார்கள். ஒரு முனாஃபிக்குடைய வாக்குறுதிக்கும் ஒரு மூமினுடைய வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே ஒருவனுடைய வாக்குறுதி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மூமினுடைய வாக்குறுதியாக இருக்க வேண்டும். வாக்களித்தால் அதை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒருவன் அளிக்கக்கூடிய வாக்கு அது ஹராமான ஒன்றாக இருக்கிறது, அல்லது ஒரு மோசமான ஒன்றாக இருக்கிறது, அல்லது ஒரு கடமையை விடுவதற்கு அது காரணமான ஒரு வாக்காக இருக்கிறது என்றால், அந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை மீறுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. மீற வேண்டும், மீறுவது தான் மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. அதேபோன்று ஒருவருடைய சக்திக்கு மீறி அவரால் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனால் அதனை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவரால் முடியுமான அளவு அதனை அவர் அதற்கு பிறகேனும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். வாக்குறுதியை மீறுவதென்பது பல வடிவங்களை கொண்டது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலே கூட வாக்குறுதிகள் மீறப்படக்கூடாது. சிறு குழந்தைகளோடு கூட வாக்குறுதிகள் மீறப்படக்கூடாது. பரிகாசத்துக்கு கூட வாக்குறுதிகளை நாம் கொடுக்கக்கூடாது. அது பொய். எனவே பரிகாசத்துக்கு யாராவது வாக்குறுதி அளித்தால் அந்த இடத்திலே அவர் பல குற்றங்களை செய்கிறார். வாக்குறுதி அளிக்கின்ற பொழுதே ஒருவர் அதை நிறைவேற்றக்கூடாது என்று நினைத்தால் இது மிக மோசமான வாக்குறுதி மீறல். அதேபோன்று வாக்குறுதி அளித்து விட்டார், நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் பிறகு அவருக்கு நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவராக முடியும், ஆனால் அவராக அதனை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்றால் அதுவும் வாக்குறுதியை மீறுவதுதான். அதைவிட மோசமானது ஆரம்பத்திலிருந்தே அதை நிறைவேற்றக்கூடாது என்று நினைப்பது, அது மிக கடுமையான மீறல். கடைசியாக நாங்கள் அல்-கத்ர் அதாவது உடன்படிக்கை மீறல் இதை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம். பல விடயங்களை நாங்கள் இங்கே சுருக்கமாகத்தான் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஒரு ஹதீத் குத்ஸியிலே, மறுமை நாளையிலே நான் 3 பேருக்கு எதிராக இருப்பேன், அவர்களுடைய எதிர்வாதியாக இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எதிர்வாதியாக இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? அவரால் வெற்றி பெறவே முடியாது. அதில் ஒருவர் ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர் என்னை வைத்து, அல்லாஹுடைய பெயரை வைத்து அல்லாஹுக்காக என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை மீறக்கூடியவர். அதாவது உடன்படிக்கை என்பது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விடயம். வாக்குறுதி என்பது ஒரு தரப்பினால் நடக்கக்கூடியது. உடன்படிக்கையை மீறக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே ஒரு கொடி
கொடுக்கப்படும். எதற்கு? அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள் என்ற அடையாளத்திற்காக. இனி அதை வைத்து இவர்கள் உடன்படிக்கை மீறியவர்கள் என்று மக்கள் மறுமையிலே அடையாளம் கொண்டு கொள்வார்கள். இப்படியெல்லாம் உடன்படிக்கை மீறுகிறவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் மறுமையிலே அல்லாஹு தஆலாவால். ஒரு முஸ்லிம் அல்லாதவரோடு கூட உடன்படிக்கை மீறக்கூடாது. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் முஸ்லிம் நாட்டிலே வாழுகின்ற பொழுதோ, அல்லது முஸ்லிம் நாட்டுக்கு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் வருகிற பொழுதோ அவரை கொலை செய்தால் சுவர்க்கத்துடைய வாடையை கூட அப்படியானவர் நுகரமாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அந்த நேரத்திலே அனைத்து முஸ்லிம்களும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எனவே அந்த பாதுகாப்பை மற்றவர்கள் மீறக்கூடாது. அவன் தானே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான், எனவே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்கள்? திம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா யஸ்ஆ பிஹா அத்னாஹும். எனவே சாதாரணமான ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு கொடுத்தாலும் அனைவருமே கொடுக்க வேண்டும். எனவே இந்த அளவுக்கு உடன்படிக்கையை பேண வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோடு கூட யுத்தகலம் என்றால் எங்களுக்கு தெரியும். யுத்தகலத்திலே நாங்கள் சில தந்திரங்களை செய்யலாம். ஆனால் யுத்தகலத்துக்கு முன்னால் நாங்கள் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தால் அவர்களோடு அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முறிக்கக்கூடாது. ஒப்பந்தத்திலே தான் நாங்கள் இருக்க வேண்டும். அல்லது நாங்கள் யுத்தத்துக்கு அவர்களோடு செல்வதற்கு முன்னால் உங்களுடைய ஒப்பந்தங்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்பதை அறிவித்து விட வேண்டும். ஒப்பந்தம் செய்துவிட்டு திடீரென்று அவர்களை தாக்குவதோ அல்லது தூதுவர்களை தாக்குவதோ இது போன்ற விடயங்களை எல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அபூ ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதுவராக குறைஷிகள் நபி அவர்களிடத்தில் அனுப்பிய பொழுது அவருக்கு இஸ்லாம் மனதிலே பதிவாகிவிட்டது. இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். நான் அவர்களிடத்திலே திரும்பி போக மாட்டேன் நபி அவர்களிடத்திலே சொல்கிறார். நான் காஃபிர்களிடத்திலே திரும்பி போக மாட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி ல அஹீசு பில் அஹ்த். நான் உடன்படிக்கையை முறிக்க மாட்டேன். வல அஹ்பிசுல் புருத். தூதுவர்களை நான் அடைத்து வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அங்கே போனதற்கு பிறகு உங்களுக்கு திரும்பவும் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் வந்தால் நீங்கள் அதற்கு பிறகு இங்கே நீங்கள் வரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் திரும்பவும் மக்காவுக்கு சென்று அவருடைய பணியை முடித்துவிட்டு திரும்ப மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அங்கே பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது முஷ்ரிக்குகள் அவர்களை பிடித்து நீங்கள் முஹம்மதை சந்திக்கப் போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் இல்லை, நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த படையிலே எடுக்கவில்லை. உங்களுடைய வாக்குறுதியை, உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றால் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள், நாங்கள் முஹம்மதுடன் சேர்ந்து உங்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று. எனவே அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். அந்த இடத்திலும் பாருங்கள், உதவி தேவையான இடத்திலும் கூட வாக்குறுதியை, உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இங்கே பல விடயங்களை நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களுக்கு காரணங்கள் என்ன, அவற்றினால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, அவற்றை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாம் கூறக்கூடிய நட்பண்புகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய மோசமான பண்புகளிலிருந்து தூரமாக விலகி இருப்பவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.